இந்த நாளில் நம்ம யாரும் கூட்டி சேர்த்தபடியால என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நேரம் கடந்து போகிறபடியால ரெண்டு வார்த்தையை சொல்லி நம் தியானம் செய்யலாம். ಎರಡು ಸಮಯ ದಾಟುವುದರಿಂದ 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? சாமி, என்னை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ಸ್ವಾಮಿ, ನನ್ನನ್ನು ಕರೆತಂದಿದ್ದೀರಪ್ಪ. இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளோம். ಈ ಪುನರುತ್ಥಾನವಾದ ದಿವಸವನ್ನು ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்தீரல்லவா, ನಮಗಾಗಿ ನೀವು ಬದುಕಿ ಬಂದಿದ್ದೀರಿ. ಹಾಗೆಲ್ಲத்தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்ததப்பா. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವ ಭಾಗ್ಯ ಸಿಕ್ಕಿತಪ್ಪ. நீ மட்டும் உயிர்த்தெழாமல் போயிருந்தா, ನೀವು ಪುನರುತ್ಥಾನವಾಗದೆ ಹೋಗಿದ್ದರೆ எங்களோட பாவங்கள் பாவத்தோடவே இருந்திருப்போம். ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸದೆ ಪಾಪದಿಂದಲೇ ಇರುತ್ತವೆ. பரலோகத்தின் வாசல் மூடி இருக்கும். ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚುತ್ತಿತ್ತಪ್ಪ. ஆனா உம்முடைய உயிர்த்தெழுதல், ನಿಮ್ಮ ಪುನರುತ್ಥಾನವು எங்களுக்குள்ள ஜீவன் வர ஆரம்பித்தது. ನಮ್ಮೊಳಗೆ ಜೀವ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. உமது பிள்ளைகளா எங்களை மாற்றிக்கொண்டேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದಿರಿ. போலவே சதா காலம் வாழ்வுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தேன். ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಬಾಳುವುದಕ್ಕೆ ஆகிலும் உமது பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் தொல்லைகள் உண்டு. ಆದರೂ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ತೊಂದರೆಗಳಿದೆ. சிலுவையின் பாடுகள் ஏராளமா இருக்கிறது. ಸಿಲುವೆಯ ಸಂಕಟಗಳು ಅನೇಕವಿದೆಯಪ್ಪ. எந்த மக்களுக்கும் சரி என்று சொல்ல முடியாதப்பா. ಯಾವ ಮಕ್ಕಳಿಗೂ ಸ್ವಾಮಿ ನಪ್ಪೆಂದು ಹೇಳಲ್ಲ. எல்லாருக்கும் போராட்டத்தோடு இருக்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಹೋರಾಟಗಳಿಂದಲೇ ಇದ್ದಾರೆ. சிரித்த முகங்கள் கண்டாலும் ಸ್ವಾಮಿ, ನಗುವಿನ ಮುಖಗಳಿದ್ದರೂ ಅಂತರಂಗத்துக்குள்ள கவலை, ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಚಿಂತೆಗಳು, ಭಯಗಳು, குழப்பங்கள், ಕಳವಳಗಳು, பிரச்சனைகளோடு நிற்கிறார்கள். ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ನಿಂತಿದ್ದಾರಪ್ಪ. உலகத்தில் இருக்கிற ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, ಉಪದ್ರವ ಉಂಟು, ಸಂಕಟಗಳು ಇರುತ್ತವೆ. ನಾನು இந்த உலகத்தை ஜெயித்தேன், ಆದರೂ ನಾನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದೆ ಎಂದು ಹೇಳಿದೆ. நாங்களும் ஜெயிக்கத்தக்கதாக ಅದೇ ರೀತಿ ನಾವು ಜಯಿಸುವಂತೆ உம்முடைய நாமத்தையும் உம்முடைய ஆவி பலத்தையும் எங்களுக்கு கொடு சுவாமி. ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆತ್ಮದ ಬಲವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ. இந்த பிள்ளைகளை சோர்ந்து விடாதபடி ಯಾವ ಮಕ್ಕಳು ಸೋತು ಹೋಗದಂತೆ கிருபை பாதுகாத்துக்கொள்ளும். ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. நேரமாய் கொண்டு வருகிறது. ಸಮಯದಾಟ சத்தியத்தை கூர்மையாக கவனித்தா நான் சுருக்கமா முடிக்கிறேன். ಸತ್ಯವನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಗಮನಿಸಿ. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:10-11 வாசித்து பாருங்கள். 1:10-12 ಅಪೊಸ್ತಲರು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10-11 ವಚನ ಓದಿ. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ಆತನು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಅವರು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನೋಡುತ್ತಾ ಇರಲಾಗಿ, ಶುಭ ವಸ್ತ್ರಗಳ ಧಾರಿಗಳಾದ 2 ಪುರುಷರು ಪಕ್ಕನೆ ಅವರ ಹತ್ತಿರ ನಿಂತುಕೊಂಡು, ಗಲಿಲಾಯದವರೇ, ನೀವು ಏಕೆ ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ನೋಡುತ್ತಾ ನಿಂತಿದ್ದೀರಿ? ನಿಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಆಕಾಶದೊಳಗೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಈ ಯೇಸು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಕಾಶದೊಳಗೆ ಹೋಗಿರುವುದನ್ನು ನೀವು ಕಂಡಿರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬರುವನು. ಆಮೇನ್. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் மறைத்து உயிர்த்தெழுந்த 40 நாள் இந்த உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். ದೇವರು ಸತ್ತು ಬದುಕಿ 40 ದಿವಸ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡಿದರು. எந்தெந்த இடத்துல சஞ்சரித்தார் என்று மட்டும் கொஞ்சம் தெரியும், மீதி எல்லா இடத்துலையும் அவர் சஞ்சரித்திருக்கிறார். ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, ಆದರೆ ಸುಮಾರು ಸಂಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. 40 நாள் முடிய இருக்கும் போது 40 ದಿವಸ ಮುಗಿಯುವ கலிலாயா என்ற இடத்திலிருந்து அவர் போக ஆரம்பிக்கிறார். ಗಲಿಲಾಯ ಎಂಬ ಸ್ಥಳದಿಂದ ಅವರು ಮೇಲೆ 40 நாள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து விட்டு 40 ದಿವಸದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಮಾಡಿ சீடருக்கெல்லாம் புத்திமதி சொல்லிவிட்டு ತಮ್ಮ ಶಿಷ್ಯರಿಗೆಲ್ಲ ಬುದ್ಧಿ தைரியப்படுத்தி விட்டு ಧೈರ್ಯಪಡಿಸಿಬಿಟ್ಟು போகிறார். ಅವರು ಹೋಗುತ್ತಾರೆ. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் போது ಎಲ್ಲರೂ ನೋಡುತ್ತಿರುವಾಗಲೇ வானத்துக்கு அப்படியே போக ஆரம்பித்தார். ಆಕಾಶಕ್ಕೆ ಹಾಗೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ. அப்பொழுதுமாக எல்லாருக்குள்ளும் கவலை, ಆಗ ಎಲ್ಲರಲ್ಲೂ ಒಂದು ಚಿಂತೆ ಬರುತ್ತದೆ. போய்விட்டாரே இயேசு சுவாமி, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ இனி நமக்கு யார்? ಇನ್ನು ಮುಂದೆ ನಮಗೆ ಯಾರು? நமக்கு ಆறுதல் ಯಾರು என்று கவலையோடு இருந்திருப்பா. ನಮಗೆ ಆದರಣೆ ಯಾರು ಮಾಡುತ್ತಾರೆ? திடீரென்று 2 தேவதூதர்களை கண்டு ತಕ್ಷಣ 2 ದೇವದೂತರು ಬಂದು அவர் சொல்றார்கள், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கலிலேய ஜனமே, ಗಲಿಲಾಯದವರೇ, ஏன் கவலைப்படுகிறாய்? ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತೀರಾ? எப்படி போனாரோ இயேசு
ಯೇಸು ಯಾಗೆ ಹೋದರು அதே போல வரப்போகிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்படி போனாலும் அப்படித்தான் வரப்போகிறார். ಯಾಗೆ ಹೋದರು ಹಾಗೆಯೇ ಬರುತ್ತಾರೆ. எப்படி போனார் அவர்? ಅವರು ಯಾಕೆ ಹೋದರು? சாதாரண ஒண்டி போய் விட்டாரா? ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಬ್ಬರೇ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ. எப்படி போனார் அப்படித்தான் வருவார். ಯಾಗೆ ಹೋದರು ಹಾಗೆಯೇ ಬರುತ್ತಾರೆ. எப்படி போனார் எப்படி வரார் பார்க்கலாம். ಯಾಗೆ ಹೋದರು ಯಾಗೆ ಬರುತ್ತಾರೆ. 1 தெசலோனிக்கர் 4:16-17 வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்க 4:16-17 ஓதி வாசித்து பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களோடு அவர்களோடு கூட. எப்படி வந்தாரா? தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்படி போறாரோ ಯಾಕೆ ಹೋದರು அப்படியே வருவார். ಹಾಗೆಯೇ ಬರುತ್ತಾರೆ. போகும்போது ಹೋಗುವಾಗ தேவ எக்காலத்தோடு ದೇವರ ತುತೂರಿಗಳೋடு ஆரவாரத்தோடு ಆಜ್ಞಾಘೋಷದೊಡನೆ 9 வானங்கள் அவரை வரவேற்றதா. 9 ಆಕಾಶಗಳು ಸ್ವಾಗತ ಬಯಸಿತಂತೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வானத்திலையும் ஒரு நாள் தங்கி இருக்கிறார். ಆಕಾಶದಲ್ಲಿ 1 ದಿವಸ ತಂಗಿದ್ದಾರೆ. 9 நாள் 9 வானத்துல போன பிறகு 9 ದಿವಸ 9 ಆಕಾಶಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋದ ಮೇಲೆ 10வது நாள் 10ನೇ ದಿವಸ பரிசுத்தாவியானவர் ஆனார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಾದರು. இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿ அப்பொழுதுதான் 120 பேர் அதுல கலந்து கொண்டார்கள். ಅದರಲ್ಲಿ 120 ಜನ ಸೇರಿಕೊಂಡರು. அவர்கள் போகும்போது ಅವರು ಹೋಗುವಾಗ 500 ஜனங்கள் பார்த்தார்கள், இருந்தார்கள். ಯೂದರ 500 ಜನರು ನೋಡಿದರು. ಎಲ್ಲ ಅವಿಶ್ವಾಸம் பெற்று போய்விட்டார்கள். ಎಲ್ಲ ಅವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. 120 பேர் மட்டும் தான் அந்த இடத்துல தங்கினார்கள் விசுவாசத்தோடு. 120 ಜನ ಮಾತ್ರ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿಂತರು ಅಲ್ಲಿ. ನಾನು ದೇವ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 9 வானங்கள் ಅವರ வரவேற்றதா. 9 ಆಕಾಶಗಳು ಬರುವಿಕೆ ಆರವಾರத்தோடு ಆಜ್ಞಾಘೋಷ ದೇವ ಎಕ್ಕಾಳத்தோடு ದೇವರ ತುತೂರಿ ಅವರ வரவேற்றதா. ಅವರನ್ನು ಬರುವಿಕೆ ಯಾರು ಇವರು? ಇವರು ಯಾರು? ಪರಾಕ್ರಮಶಾಲಿ வருகிறார். ಪರಾಕ್ರಮಶಾಲಿ ಬರುತ್ತಾರೆ. ಮರಣத்தையும் ஜெயித்தார், ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದರು. பாதாளத்தையும் ஜெயித்தார், ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸಿದರು. பரலோகத்தின் வாசலையும் திறந்தார், ಪರಲೋಕದ ಬಾಗಿಲನ್ನು பாவிகளுக்கு மன்னிப்பும் கொடுத்தார், ಪಾಪಿಗಳಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ எல்லாரும் தேவ பிள்ளைகளாக்கி விட்டார். ಎಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾಡಿದರು. ஆகியால இவர் வருகிறாரே என்று சொல்லி ಆದ್ದರಿಂದ ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿ 9 வான மண்டலங்களும் வரவேற்றதா பாருங்க. 9 ಆಕಾಶ ಮಂಡಲ ಸ್ವಾಗತ ಮಾಡಿದರು. புத்தகம் 4:14 வாசிக்கும் போது வானங்களின் வழியாய் வானங்கள் வழியா பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள்ள கடவும். ಆಕಾಶ ಮಂಡಲಗಳು போறாரா? ಅವರು ಯಾಕೆ ಹೋದರಂತೆ? ஆசாரியரா போனாரா? வான மண்டலங்கள் வழியா போனாரா? ಆಕಾಶ ಮಂಡಲ ಮಾರ್ಗದಲ್ಲಿ இந்த ಯಾಜಕರಾಗಿ உலகத்துல எவனும் எந்த அவதாரமும் போனதில்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಯಾವ ಅವತಾರ ಓದುತ್ತಿಲ್ಲ. 9 வான மண்டலங்களில் மேலே போனாரா? 9 ಆಕಾಶ ಮಂಡಲಗಳ 9 வான மண்டலமா தாண்டி மேலே போனவர் இந்த அண்ட சராசரத்துல ஒருவராகிலும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. 9 ಆಕಾಶಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋದವರು ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ, ಇರಲು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிதாவின் வலது பாசத்துல போய் தங்கினார். ತಂದೆಯ ಬಲದ ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ போகும்போது பிதாவாகப்பட்ட தேவன் முகிர்ந்து பார்த்தாரா. ಹೋಗುವಾಗ ತಂದೆಯಾದ ದೇವರು ಅವರನ್ನು ಮೂಸಿ ನೋಡಿದರಂತೆ. ஏதாவது உலகத்துல சிறு கரப்பட்டுகிறாரா என்று சொல்லி. ಲೋಕದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಕರೆ மனுஷ அவதாரம் எடுத்தாரு. ಯಾಕಂದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಅವತಾರ ತೆಗೆದರೆ ஒரு கரமும் படாமல் இருந்தபடியாலே ಒಂದು ಕರೆಯೂ ಇಲ್ಲದೆ அவர் வலது பாசத்துல உட்கார வைத்தாரா. ಅವರನ್ನು ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿದರಂತೆ. யாரா இருக்கிறார்? ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? பிரதான ஆசாரியரா இருக்கிறார். ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಾಗಿದ್ದಾರೆ. இயேசுவிட ಯೇಸುವಿಗಿಂತ இப்பொழுதுமாக பிரதான ஆசாரியர் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறார். ಈಗ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறபடியாலே ಆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಇರುವುದರಿಂದ உங்களுக்கு தண்டனை வராமல் இருக்கிறது, ನಿಮಗೆ ದಂಡನೆ ಬರದೇ ಇದೆ, உங்களுக்கு அழிவு வராமல் இருக்கிறது, ನಿಮಗೆ ನಾಶನ ಬರದೇ ಇದೆ, உங்களுக்கு பாவத்துக்கேற்ற ಶಿಕ್ಷೆ வராமல் இருக்கிறது. ನಿಮಗೆ ಪಾಪಕ್ಕೆ ತಕ್ಕ ದಂಡನೆ ಬರದೇ ಇದೆ. ಯಾಕೆ? வலது பாசத்துல ಬಲ ಭಾಗದಲ್ಲಿ பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ನಮಗಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳು பறந்து பேசுகிறதா இருக்கிறார். ಅವರು ವಾದಾಟ ಮಾಡಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சபைக்காக அவர் பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ಸಭೆಗಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பிதாவாகப்பட்ட தேவனே வேறையா இருந்தாலும், ತಂದೆಯಾದ ದೇವರು ಬೇರೆ ಆಗಿದ್ದರು, அவரே ஒன்னா இருந்தாலும் ಅವರೇ ಒಬ್ಬರಾಗಿದ್ದರು. வேறு பிரிந்தவராய் இருக்கிறார்கள். ಈಗ ಅವರು ಬೇರೆ ಆಗಿದ್ದಾರೆ. இந்த பிரதான ஆசாரிய
ஆசாரியர் இருக்கிறபடியால் ಈ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಇರುವುದರಿಂದ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. படி ஏற்பட்ட காலத்துல ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಿದ್ದರು. அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பார்களா? ಅವರು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದರು. யாராவது ஒருவன் பாவம் செய்து விட்டா ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ அவன் ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ಅವನು ಒಂದು ಕುರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. அப்பொழுது ಆಗ ஆசாரியன் என்ன செய்வான்? ಯಾಜಕರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஆடு மேல ஒரு கை, ಆ ಕುರಿಯ ಮೇಲೆ ಒಂದು ಕೈ, இவன் மேல ஒரு கை வைத்து ಈ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಒಂದು ಕೈ ಇಟ್ಟು ஜெபம் பண்ணுவானா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஜெபம் பண்ணும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ இவன் மேல இருந்த அந்த பாவத்தை ಈ ಮನುಷ್ಯನ ಮೇಲಿದ್ದ ಪಾಪಗಳೆಲ್ಲ அந்த ஆடு மேல இறக்கிடுவாரா? ಆ ಕುರಿಯ ಮೇಲೆ ಇಳಿಸಿಬಿಡುತ್ತದೆ. அப்பொழுதுதான் ஆடு வெட்டப்படுமா? ಆಗಲೇ ಆ ಕುರಿಯನ್ನು ಕತ್ತರಿಸುತ್ತಿದ್ದರು. ஆனா இப்பொழுது அந்த ஆடு தேவையில்லை. ಈಗ ಆ ಕುರಿ இதோ ಬೇಕಾಗಿಲ್ಲ. உலகத்தில் செவிது தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் வந்து விட்டார். ಇದು ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಒತ್ತು ತೀರಿಸುವ ದೇವರ ಕುರುಮರಿ ಎಂಬುದಾಗಿ ಬಂದು ಬಿಟ್ಟರು. இந்த சத்தியத்தை கூர்மையா கவனித்துக் கொண்டிருங்கள். ಈ ಸತ್ಯವನ್ನು ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆகையால தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பொழுதுமாக நமக்கு பிரதான ஆசாரியர் உண்டு. ಈಗಲೂ ನಮಗೆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಿದ್ದಾರೆ. அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಅವರು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இல்லாவிட்டா ಇಲ್ಲದಿದ್ದರೆ இந்த சபை சபையாக இருந்திருக்காது. ಸಭೆ ಸಭೆಯಾಗಿ நீங்க இருந்திருக்க ನೀವು மாட்டீர்கள். கை ನೀವಾಗಿರುತ್ತೀರಿ. காலோடு இருந்திருக்க மாட்டீர்கள். ಕೈ ಕಾಲುಗಳ உயிரோடு இருந்திருக்க மாட்டீர்கள். ಉಸಿರಿಂದ வியாதி ಇರುವುದಿಲ್ಲ. இல்லாமல் இருந்திருக்க ಕಾಯಿಲೆ மாட்டீர்கள். ಇಲ್ಲದೆ ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன? ಆಶೀರ್ವಾದವನ್ನು ஒரு ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದು. பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ಒಂದು ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಿದ್ದಾರೆ. அவர் விசேஷமா ಅವರು ವಿಶೇಷವಾಗಿ தமது சபைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறார். ತಮ್ಮದ ಸಭೆಗಳಿಗಾಗಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. உலகத்தில் யுத்தங்கள் நடக்காதபடிக்கு ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯುದ್ಧಗಳು ನಡೆಯದೆ பிரதான ஆசாரியர் அங்க இருக்கிறார். ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. தேவனே, ದೇವರ அவர் ಮಕ್ಕಳೇ, எது வரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரோ ಅವರು ಎಲ್ಲಿವರೆಗೂ அது ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு சான்ஸ், ಅದುವರೆಗೂ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ஒரு ಒಳ್ಳೆಯ ಸಂದರ್ಭ, பாவிக்கு ஒரு கிருபை கிடைக்கும். ಪಾಪಿಗೆ ಒಂದು ಕೃಪೆ அவன் ಸಿಕ್ಕುತ್ತದೆ. எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் சரி, ಅವನು ಯಾವ ರೀತಿಯ ಪಾಪ ಮಾಡಿದರೂ அந்த ಸರಿ, பிரதான ஆசாரியர் இருக்கிற வரைக்குமாக ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು அவர் ಇರುವುದರಿಂದ மனஸ்தாபப்படும் போது ಮನಸ್ತಾಪ ಪಡುವಾಗ மன்னித்துக் கொண்டே வருவார். ಕ್ಷಮಿಸಿಕೊಂಡೇ அவர் ಬರುತ್ತಾರೆ. உட்கார்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் ಅವರು ಕುಳಿತುಕೊಂಡಿರುವವರೆಗೂ கிருபைய நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கும். ಕೃಪೆಯ ದಿವಸಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. அவன் 1000 பாவம் செய்தாலும் ಅವನು 1000 ಪಾಪ ಮಾಡಿದರು. இயேசுல வரும்போது மன்னிப்பு வாங்கி கொடுக்கிறார். ಯೇಸುವಿನ ಹತ್ತಿರ ಬರುವಾಗ ರಕ್ಷಣೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஏனென்றால் அந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಿದ್ದಾರೆ. சாத்தான் போகிறானா? ಸೈತಾನ್ ಹೋಗುತ್ತಾನೆ. இவருடைய ஜீவத்தின் பேரை எழுது என்று கிறுக்கு என்று சொல்கிறானா? ಇವರ ಹೆಸರನ್ನು ಜೀವ ಪುಸ್ತಕದ ಹೆಸರಿಂದ ತೆಗಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த மரணத்தை என் கையில கொடு என்று கேட்கிறாரா? ಈ ಮರಣವನ್ನು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಿರಿ ಎನ್ನುತ್ತಾನೆ. பிதாவாகப்பட்ட தேவன் நிற்கிறாரா? ತಂದೆಯಾದ ದೇವರು திடீரென்று இயேசு கிறிஸ்து கைத்தை நீட்டுறாரா? ತಕ್ಷಣ ಕೈಯನ್ನು அவருக்காக ಚಾಚುತ್ತಾನೆ. ஆணி பாய்ந்த கரத்தை இருக்க வைத்து ಅವರಿಗಾಗಿ ಮೊಳೆ ಹೊಡೆದ ಕೈಗಳಿಂದ ரத்தத்தை சிந்திருக்கிறேன் ನನ್ನ ರಕ್ತವನ್ನೇ அப்படி ಸುರಿಸಿ சொல்லும் போது ಹಾಗೆಂದು ಹೇಳುವಾಗ பிதாவாகப்பட்ட தேவன் ತಂದೆಯಾದ ದೇವರು சாத்தானை கோபத்துல பார்க்கிறாரா? ಸೈತಾನನು ಕೋಪದಿಂದ சாத்தான் ನೋಡುತ್ತಾನೆ. பின்னிட்டு போய் விடுகிறார். ಸೈತಾನ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ பிரதான ஆசாரியர் இருக்கிற வரைக்கும் ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಇರುವವರೆಗೂ இந்த உலகமாகவே இருக்கும். ಈ ಲೋಕವಾಗಿರುತ್ತದೆ. அவர் எழுதி விட்டார்னா ಅವರು ಎದ್ದು ಬಿಟ್ಟರೆ யாருக்கும் மன்னிப்பும் கிடையாது. ಯಾರಿಗೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಇಲ್ಲ. இந்த உலகம் அல்லக்கொல்லலாக போகிறது. ಈ ಲೋಕವೇ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗುತ್ತದೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ஒரு ಮಕ್ಕಳೇ, பிரதான ஆசாரியர் இல்லாதபடிக்கு ಅವರು ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಿಲ್ಲದಂತೆ ஒரு பிரதான ஆசாரியராய் இப்போ இருக்கிறார். ಪ್ರಧಾನ ಯಾಜಕರಾಗಿ அவர் எழுந்த உடனே ಅವರು ಎದ್ದು ನಿಂತ ಮೇಲೆ நீதிபதியாய் விடுகிறார். ಅವರು ನ್ಯಾಯಾಧೀಶರಾಗಿ யாரையும் முகதாட்சிணை பார்க்க மாட்டார். ಯಾರಿಗೂ ಮುಖದಾಕ್ಷಿಣೆ ತೋರುವುದಿಲ್ಲ. நீதிபதி தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் குற்றச்சாட்டுனா தூக்கு தண்டனை கொடுக்க முடியும். ತನ್ನ ಮಗನಾದರೂ ತಪ್ಪತಸ್ಥರಾದರೆ ದಂಡನೆ அவர் ಕೊಡುವ எழுந்திருக்கிற ಶಕ್ತಿ ಇದೆ. வரைக்கும் ஒரு தயவு இருக்கிறது. ಅವರು ಏಳುವವರೆಗೂ ದಯೆ ಇದೆ. எழுந்திருக்கிற நாள் வந்து கொண்டிருக்கிறதா? ಏಳುವಂತ ದಿವಸಗಳು ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿದೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் சொல்கிறாரா? ದೇವರು ಹೇಳುತ್ತಾರಂತೆ, பிதாவே, ತಂದೆಯೇ, இன்னும் கொஞ்ச நாள் இரு, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ நான் ಇರಿ. இப்பொழுது போய்விட்டா ನಾನು ಈಗ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ பிரம்மாண்டமே அல்லக்கொல்லலாகிவிடும். ಬ್ರಹ್ಮಾಂಡವೇ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗುತ್ತದೆ. அநேக சபைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தோடு இருக்கிறார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಲೋಕದ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ ಮಕ್ಕಳು. சாத்தான் கொள்ளையடித்து விடுவா. ಸೈತಾನ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಬಿಡುತ್ತಾನೆ. கொஞ்ச நேரம் இரு என்று சொல்கிறார். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಇರಿರಿ ಎನ್ನುತ್ತಾನೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நமக்காக பறந்து பேசுகிறார். ನಮಗಾಗಿ இயேசு எனக்காக அதிகரித்து பறந்து பேசுகிறதை நான் பார்த்தேன். ನನಗಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ
ವಿರುದ್ಧವಾಗಿ ವಾದಾಡ ಮಾಡುವುದನ್ನು ஆகையால் ನೋಡಿದೆ. சாத்தான் இத்தனை வருஷம் வரைக்கும் என்னை தொட முடியவில்லை. ಅದನ್ನು ಇಷ್ಟು ವರ್ಷದವರೆಗೂ ಸೈತಾನ್ ಮುಟ್ಟಲಾಗಲಿಲ್ಲ. ஏன் ஆண்டவராக இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಾದ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ஆகையாலே அந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಇರುವುದರಿಂದ ஆகையால் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அவர் உலகத்துல வரும்போது ಅವರು ಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ என்ன நடக்க போகிறதா, ಏನು ನಡೆಯಲು ಹೋಗುತ್ತದೆ, எப்படி வருகிறாரா ಯಾಕೆ ಬರುತ್ತಾರೆ என்று நாம் பார்க்கலாமா? ನೋಡೋಣವಾದನ್ನ. உன்னத பாட்டு 2:8 வார்த்தை பாருங்க. ಪರಮಗೀತ 2:8 ನಾವು ನೋಡೋಣ. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகளின் மேலும் குதித்தும் மேடுகள் மேலும் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலக்கணி வழியாய் பார்த்து, ಇಗೋ ನನ್ನ ಕಾಂತನ ಸಪ್ಪಳವು ಅವನನ್ನು ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲೆ ಆರುತ್ತಾ ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ಕುಪ್ಪಳಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. ஏன் நேசர் வருகிறார், ಇದೋ ನನ್ನ ಪ್ರಿಯನು ಬರುತ್ತಾನೆ, மலைಗಳ ಮೇಲೆ ಕಾಲು வைத்து வருகிறார். ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲೆ ಪಾದಗಳನ್ನಿಟ್ಟು ಬರುತ್ತಾರೆ. அது என்ன மலை? ಅದೇನು ಬೆಟ್ಟ? கோகோக் மாகோக் என்ற 2 மலை மேல கால் வைக்கிறாரா. ಗೋಗ್ ಮಾಗೋಗ್ ಎಂಬ 2 ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕಾಲಿಡುತ್ತಾರೆ. இதோ மலைಗಳ ಮೇಲೆ ಕಾಲು வைக்க போகிறார். ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲೆ ಕಾಲಿಡಲು ಹೋಗುತ್ತಾರೆ. இதோ என் நேசர் வருகிறார், ಇದೋ ನನ್ನ ಪ್ರಿಯರು மலைಗಳ ಮೇಲೆ ಕಾಲು வைத்து போகிறார். ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲೆ ಕಾಲನ್ನಿಡುತ್ತಾರೆ. நசுங்க போகிறது தேவ பிள்ளைகளே. ದಜ್ಜಲು ಹೋಗುತ್ತಾರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು. இப்பொழுது நம்பி அவரை ஆண்டவரை ஏற்றுக்கோ. யார் ஏற்றுக்கொள்ளாமல் வந்துகிறீர்களோ ஏற்றுக்கோ சீக்கிரமாக. ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಬಂದವರು ಈಗಲೇ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕಾರ ஆகையாலே ஆண்டவர் இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಾರೆ. அடுத்து என்ன நடக்கிறதா? ನಂತರ ಇನ್ನೇನು ನಡೆಯುತ್ತದೆ? 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிಕೇಯರು 2:8 என்ன செய்கிறாரா பாருங்க. நல்ல சத்தியத்தை கேளுங்க. 2:8 சத்தியத்தை கரெக்டா ரெக்கார்ட் செய்யுங்க. சத்தியವನ್ನು ಸರಿಯಾಗಿ அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் அதிலிருந்து நீக்கப்படும் முன்னே அவர் வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ಅಧರ್ಮವು ಈಗಲೂ ಗುಪ್ತವಾಗಿ ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸುತ್ತದೆ, ಆದರೆ ಇದುವರೆಗೂ ಅಡ್ಡಿ ಮಾಡುವವನು ತೆಗೆಯಲ್ಪಡುವ ತನಕ ಅದು ಗುಪ್ತವಾಗಿಯೇ ಇರುವುದು. ಅವನು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ ಕೂಡಲೇ ಆ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನು ಕಾಣಬರುವನು. ಅವನನ್ನು ಯೇಸು ಕರ್ತನು ತನ್ನ ಬಾಯಿ ಉಸಿರಿನಿಂದ ಕೊಲ್ಲುವನು. அவர் வரும்போது என்ன செய்கிறார்? முதல்ல ಅವರು ಬರುವಾಗ ಮೊದಲು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? மலைಗಳ ಮೇಲೆ ಕಾಲು வைத்து நசுக்கிறது மட்டுமல்ல, ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲೆ ಪಾದವನ್ನಿಟ್ಟು அಧர்ம சொருபியே தன் அக்கினி நாவினாலே அழிச்சு சாம்பலாக்கி விடுகிறார். அத்தோட ஒரு சாப்டர் க்ளோஸ். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪಿಯನ್ನು ತನ್ನ ನಾಲಿಗೆ ಉಸಿರಿನಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிற நீ உனக்கு வரப்போகிறார். அவர் ಲೋಕವನ್ನು ಸುತ್ತುತ್ತಿರುವ ನಿನಗಾಗಿ ಬರುತ್ತಾರವರು. யார் ಅವನ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪಿ? ಯಾರು ಆ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪಿ? இந்த பூமி என்னது என்று சொல்கிறார் அதர்மம். ಈ ಭೂಮಿ ಅಧರ್ಮವಾಗಿ ನನ್ನದೆಂದು, ನಾನು ಉಂಟಾக்குறேன் என்று சொல்கிறார் அதர்மம். ಆಕಾಶವನ್ನು ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನಾನು ಉಂಟಾக்குறேன் என்று அதர்மம். ಸೂರ್ಯ ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನಾನು ಉಂಟಾக்குறேன் என்று சொல்கிறார். ಮನುಷ್ಯನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಅಧರ್ಮ. அவருடைய சொத்து சகலத்தையும் என்னது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಅವರ ಆಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು ನನ್ನದು ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த அதர்ம ಸ್ವರೂಪಿಗೆ கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இடம் கொடுத்தார். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. அந்த அதர்ம ಸ್ವರೂಪಿ ஒரு நாள் வரப்போகிறார். ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪಿಗೆ ಒಂದು ದಿವಸ ಬರಲು ಹೋಗುತ್ತಾರೆ. அவர் உயிர்த்தெழுந்த அக்கினியாலே தன் நாவினாலேயே அவனை பஸ்மாக்கி விடுகிறார். ಪುನರುತ್ಥಾನವಾದ ತಮ್ಮ ಬಾಯಿಯ ಉಸಿರಿನಿಂದ இந்த ಕೊಲ್ಲುತ್ತಾರೆ. உலகமே பரலோகம் மாறுமாமே. ಈ ಲೋಕವೇ ಪರಲೋಕವಾಗುತ್ತದಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை கண்டவன் நடுங்குறானா? ಇದನ್ನು ನೋಡಿ ಅವನು ನಡುಗುತ್ತಾನಂತೆ. எப்பொழுது வந்துடுவாரோ? ಯಾವಾಗ ಇವಾಗ ಬರುತ್ತಾರೆ. என்ன ஆகும்? ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಏನಾಗಲು ಹೋಗುತ್ತದೆ. ஆனா அவர் வரும்போது, ಆದ್ರೆ ಅವರು ಬರುವಾಗ, எப்ப வருவாரோ, ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೋ, இன்று சபை சந்தோஷமா இருக்கிறதா? ಸಭೆ ಸಂತೋಷವಾಗಿದೆ. நம்மளுக்கு பெரிய மீட்பு இருக்கிறது, ನಮಗೆ ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆ ಇದೆ, பெரிய அரமனை இருக்கிறது, ವಿಶೇಷವಾದ ಅರಮನೆ வைடೂರ್யம் இருக்கிறது, ವೈಡೂರ್ಯಗಳಿವೆ, ವಜ್ರಗಳು இருக்கிறது, ವಜ್ರಗಳಿದೆ, பொன்னான மீதி இருக்கிறது, ಬಂಗಾರ ಬೀದಿಗಳಿದೆ. 22:20 வார்த்தை பாருங்கள். வெளிப்படுத்த விசேஷத்துல ಪ್ರಕಟಣೆಗಳು 22:20 அதெல்லாம் இருக்கிறதா? அந்த சபைக்கு, ಆ ಸಭೆಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವವನು ನಿಜವಾಗಿ ಬೇಗ ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ಹಾಗೆಯೇ ಆಗಲಿ. ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ ಬಾ, ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ வா என்று சபை கூப்பிடுகிறதா? ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ ನೀವು ಬನ್ನಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರಂತೆ. வராதே என்று கடல் சொல்தா? ಬರಬೇಡ ಎಂದು ಸಮುದ್ರ, வராதே என்று சூரியன் சொல்றானா? ಬರಬೇಡ ಎಂದು ಸೂರ್ಯ சந்திரன் சொல்கிறானா? ಚಂದ್ರ ಹೇಳುತ್ತಾನೆ. பூமಿ சொல்கிறானா? ಭೂಮಿ ಹೇಳುತ್ತದೆ. உலக தலைவர்கள் சொல்றார்களா? ಲೋಕದ ನಾಯಕರು ಹೇಳುತ್ತಾರೆ. பெரிய பெரியவர்கள் எல்லாம் சொல்றார்களா? ಲೋಕದ ಎಲ್ಲರೂ ಹೇಳುತ್ತಾರೆ. ஞானிகள் சொல்றார்களா? ஞானிகள் ಹೇಳುತ್ತಾರೆ. மேதாவிகள் சொல்கிறார்களா? ಮೇಧಾವಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. ஐயோ வந்துடுவாரா?
ಅಯ್ಯೋ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. கடல் சொல்தா ஐயோ வந்துட்டாங்க நாங்கள் வத்தி போய் விட்டு வெட்டாந்தரமாகி விடுவோம். ಸಮುದ್ರ ಹೇಳುತ್ತದೆ ಅಯ್ಯೋ ನಾವು ಬತ್ತಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಿದ್ದೇವೆ. மலைகள் சொல்கிறதா வர வேண்டாம் ஆண்டவரே வந்தா நாங்கள் உருண்டு போய் விடுவோம் என்று சொல்கிறதா. ಬೆಟ್ಟಗಳು ಹೇಳುತ್ತವೆ ನೀವು ಬಂದರೆ ನಾವು ಉರುಳಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. வான மண்டலம் சொல்கிறதா வர வேண்டாம் ஆண்டவரே நாங்கள் எரிஞ்சு போய் விடுகிறோம் என்று சொல்கிறதா. ಆಕಾಶ ಮಂಡಲ ಹೇಳುತ್ತದೆ ಬರಬೇಡಿರಪ್ಪ ನಾವು. வானங்கள் சொல்கிறார்கள் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ಬೆಟ್ಟಗಳು ಹೇಳುತ್ತದೆ ನೀವು ಬರಬೇಡಿ. அதர்வ சுருபிகள் சொல்றார்கள் ஐயோ வராதே நாங்கள் நித்திய அக்கினியில போய் விடுகிறோம் சொல்கிறதா. ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪ ಹೇಳುತ್ತಾರೆ ನಿತ್ಯ ಬೆಂಕಿಗೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. கரத்தரப்படாத மனவாட்டேன தர சபை என்ன சொல்கிறது? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். ಕರ್ತನಾಗಿಯ ಯೇಸುವೇ ವಾரும். ನಿಜವಾಗಿಯೂ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ಹಾಗೆಯೇ ಆಗಲಿ, ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ ಬಾ. யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳುವುದು? சபை சொல்கிறது. ಸಭೆ ಹೇಳುತ್ತದೆ. ಎಲ್ಲ ವಾಣನ್ சொன்னாலும் கர்த்தராக இயேசுவே நீ வா. ಎಲ್ಲ ಬೇಡೆಂದರೂ ಸಭೆ ಹೇಳುತ್ತದೆ காத்திருக்கிற வா என்று சொல்கிறார். ನಾವು ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಬಾ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. பைபிளே எல்லாமே வராதே என்று நடுங்கினாலும் ಎಲ್ಲರೂ ಬರಬೇಡ ಎಂದು ನಡಗಿದರು. வா என்று சொல்கிறோம். ನಾವು ಬಾ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. யார வா என்று சொல்கிறோம்? ಯಾರನ್ನು ಬನ್ನಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. எங்க அப்பா வா என்று சொல்கிறோம். ನಮ್ಮ ಅಪ್ಪನನ್ನು ಬಾ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. எங்க அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க வா என்று சொல்கிறோம். ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಸ್ವತ್ತನ್ನು ಅನುಭವಿಸಲು ಬಾ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. நித்திய ஜீவன் நாங்க பங்காகிறதுக்காக வா என்று சொல்கிறோம். ನಿತ್ಯ ಜೀವದ ಭಾಗಿಯಾಗುತ್ತೇವೆ ಬಾ ಎಂದು மரணமில்லாத வாழ்வு கொடுக்க போகிறபடியால வா என்று சொல்கிறோம். ಮರಣವಿಲ್ಲದ ಬಾಳು ಕೊಡುವುದರಿಂದ ಬಾ ಎಂದು பொன்னானி ಹೇಳುತ್ತೇವೆ. வீதிகளை வைத்திருக்கிறபடியால வா என்று சொல்கிறோம். ಬಂಗಾರದ ಬೀದಿ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ ಬಾ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஓ தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கரத்திடப்படாத மனவாட்டியான திருச்சபையே, ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ பாவத்தோடு விளையாட போகாதே. ಪಾಪದ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಮಾಷೆ இந்த நாளிலே சத்தியம் எழுதப்படும். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸತ್ಯವು ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நேரத்துல ஒளி என்னோட ஈடுபட ஆரம்பிக்கிறது. ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆ என்னோட ஈடுபட்டு பேசி என்று சொல்கிறார். ದೇವರು ಭಾಗವಹಿಸಿ ಮಾತಾಡಿ மர்மமான ரகசியங்களை வெளிப்பட்டு கொண்டு வருகிறார். ಮರೆಯಾದ ರಹಸ್ಯಗಳನ್ನು ஏதோ ஒரு சபையை நினைத்து விடாதே. ಏನೋ ಒಂದು ಸಭೆ ಎಂದು இது ನೆನೆಸಬೇಡ. கர்த்தருடைய சபை என்று மறந்து விடாதே. ದೇವರ ಸಭೆ ಎಂದು இது ನೆನೆಸಬೇಡ. கர்த்தர் தலைவராக மறந்து விடாதே. ದೇವರು ನಾಯಕರಿಂದ அவர் சமூகம் ஆலயம் முழுவதுமாக நிறைஞ்சிருக்கிறது மறந்து விடாதே. ಅವರ ಸಮೂಹ ಆಲಯ ಪೂರ್ತಿ ತುಂಬಿದೆ. ஏதோ வந்தா வந்து போனா போனே என்று சில பேர் வரீங்க, எச்சரிக்கையாரு. ಬಂದರೆ ಬಂದರೆ ಹೋದರೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದೆ. அப்படிப்பட்ட ஆள் இந்த இடத்துல சபைக்கு வராத நீ. ಆ ರೀತಿ ಇರುವುದಾದ್ರೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಡ. கிறிஸ்துக்காக ஜீவிக்கிறாயா வா இதுக்குள்ள. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ வருது, சந்தர்ப்பம் வருது, விளையாடி கொண்டிருக்கிறது நீ வராதே. தேவ தீர்ப்புக்கு உள்ளாயிடுவார். ಸಮಯ ಸಂದರ್ಭ ನೋಡುವುದಾದರೆ ಬರಬೇಡ. ದೇವರ விளையாட போன எத்தனை பேர் மரித்த ஆத்மாவோட உலகத்துல சுத்தி கொண்டிருக்கிறது தெரியுமா? இந்த இடத்துல ಆದರೆ ತಮಾಷೆ ಆಡಿದವರ ಆತ್ಮ ಲೋಕದಲ್ಲಿ ಸುತ್ತುತ್ತಾ ಇದೆ. விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாம். ಅವರೆಲ್ಲ ತಮಾಷೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. பரிசுத்த பந்தி எடுக்கிறது விளையாட்டுத்தனமா இருந்தார்கள். ರಾತ್ರಿ ಬಂದಾರಂದು ಏನೋ ತಮಾಷೆ, ஏதோ ஒரு கணக்குல வைத்து வாழ்ந்தார்கள். ಸೇವಕರನ್ನು ಏನೋ ಒಂದು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ஏதோ ஒரு கணக்குல வைத்து வாழ்ந்தார்கள். ಸಭೆಯ ಒಂದು ಲೆಕ್ಕದಲ್ಲಿಟ್ಟು ಬಾಳಿದರು. மரணம் வந்துச்சு, ಮರಣ ಬಂದಿತು. இன்னைக்கு ஆத்மாக்களை சுத்தார்கள். ಇವತ್ತು ಆತ್ಮಗಳಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. நேற்று கூட ஜெபித்தவர்களுக்காக ನಿನ್ನೆ ಕೂಡ ಅಯ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ಸ್ವಾಮಿ, ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணி விட்டா, ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟರಪ್ಪ, அது ஏன் மேல போடு, ಅದನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕಿಯಪ್ಪ. கர்த்தரோட கோபம் வந்துடுச்சு. ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. அந்த பாவத்தை உன் மேல போட வேண்டுமா? ಅವರ ಪಾಪ ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಬೇಕಾ? என்ன பண்றது சாமி? ಏನು ಮಾಡುವುದು ಪ್ರಭು? ஆத்மாக்களை சுத்தி கொண்டு தவிக்கிறது. ಆತ್ಮಗಳು ಸುತ್ತು வரும்போது நரகத்துக்கு போயிடுது. ನೀನು ಬರುವಾಗ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತವೆ. கர்த்தர் மௌனமா இருக்கார். ದೇವರು ಮೌನವಾಗಿದ್ದ. ஏன் ಇವರೆಲ್ಲ யார்? ಯಾಕೆ ಇವರೆಲ್ಲ ಯಾರು? ஊழியக்காரன் ஏதோ ஒரு மனுஷனை கணக்கு போடுகிறா. ಸೇವಕರನ್ನು ಏನೋ ஊழியக்காரன் ஏதோ ஒரு மனுஷியா நீ கணக்கு போடுகிறா. ಸೇವಕರನ್ನು ಮಮ್ಮರನ್ನು ಏನೋ ಒಂದು ಮನುಷ್ಯರಾಗಿ சபை ஏதோ ஒரு ஃபேக்டரி மாதிரி நினைக்கிறா. ಈ ಸಭೆ ಏನೋ ಒಂದು ಫ್ಯಾಕ್ಟರಿ ತರ ತಿಳಿಯುತ್ತೀರಾ? உன் நிலவரம் பயங்கரமா இருக்கும். ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಭಯಂಕರವಾಗಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது அவரோட ஆலயம், ಇದು ಅವರ ಆಲಯವಾಗಿದೆ. இது அவர் தங்கிக்கிற இடம், ಅವರು ತಂಗುವ ಸ್ಥಳವಾಗಿದೆ. சமூகம் எப்பொழுதும் ஆலயத்தில் இருக்கிற தீனகர மூலம் வெளிப்படுத்தினார். ನನ್ನ ಸನ್ನಿಧಾನ ಆಲಯದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ உங்களெல்லாம் கொண்டு வந்தது யாரு? ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದದ್ದು ಯಾರು? நான் அல்ல, ನಾವು ಅಲ್ಲ, என் மனைவி அல்ல, ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲ, இல்லை விசுவாசிகளை போய் உங்களால கூப்பிடல. ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. என் மகனே நீ நில், நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார். ಮಗನೇ ನಿಲ್ಲು, ನಾನು சாமியை கையில முடியல, என்னுடைய சரீரம் ரொம்ப பலவீனாய் விட்டது என்று சொன்னேன். ಶರೀರ ಬಹಳ ಬಳಲಿ ಹೋಗಿದೆಯಪ್ಪ ಎಂದು ಹೇಳಿದೆ. கர்த்தர் சொன்னா, ದೇವರು ಹೇಳಿದರು, என் மகனே ನನ್ನ ಮಗನೇ நீ நில்,
ನೀನು ನಿಲ್ಲು, நான் ஊழியம் செய்கிறேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்பேற்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார் இந்த சபைக்கு. ಆ ರೀತಿಯ ಕೃಪೆ ಸಭೆಗೆ என்ன ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. செய்து கொண்டு பக்தி செய்கிறாய்? ಏನು ಮಾಡಿ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯ? செத்து போன பேய் ஆவறியா? ಸತ್ತು ಹೋದ್ಮೇಲೆ ದುರಾತ್ಮ பிசாசு ஆவறியா? ಸೈತಾನ ಆಗುತ್ತೀಯ, பாதாளத்துக்கு போறியா? ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? இதனால் சத்தியம் எழுதப்படும். ಈ ದಿನದ ಸತ್ಯ ஆவியானவர் சொல்கிறார், இந்த சத்தியத்துல யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ಯಾರು தப்பித்துக் கொள்ள முடியாது என்று ஆவியானவர் சொல்கிறார். ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்தியனா? ಈ ಸತ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗು, மனஸ்தாபப்படுத்து. ಮನಸ್ತಾಪಪಟ್ಟು இது முதலாக நீ புதிய பிள்ளைய வாழ்ந்து உண்டானா ಇಂದಿನಿಂದ ನೂತನ ಮಗುವಾದ அவருடைய கிருபை உன்னோட பெருகும். ಅವರ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ, அவருடைய பிரசன்னம் உன்னோட பெருகும். ಪ್ರಸನ್ನತೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. இல்லாவிட்டா இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு நீ பழைய குருடி கதவு திருடி நீ போய் கொண்டிருந்தியானா? ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಆ ಕಿವಿಯಲ್ಲಿ ನೀನು ಒಯ್ಲು ಹೋಗುವುದಾದರೆ, தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அண்ட சராசரமா அவர் கையில தப்பித்துக் கொள்ள முடியாது. ಸರ್ವಸ್ವ ಅವರ ಕೈಯಲ್ಲಿದೆ, கடலே ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. தப்பித்துக் கொள்ள முடியாது. ಸಮುದ್ರ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. பாவத்தை செய்து விட்டு அவர் கையில தப்பித்துக் கொள்ள முடியுமா? ನೀನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಅವರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾ? தப்பித்துக் கொள்ள நான் எங்க போக முடியும்? ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಎಲ್ಲಿ பாதாளத்துக்கு போறவங்க அங்க இருக்கிறாயே. ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋದರೂ ಅಲ್ಲಿರುತ್ತೀರಪ್ಪ. ஓ என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரசங்கம். நீ யார் அத பத்தி சொல்றதுக்கு? ಪ್ರಸಂಗ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತು, சர்டிபிகேட் இது யார்? ನಿನ್ನ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೇಳಿ. ஐயோ, எனக்காக பேசினா, ನನಗಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು, துரோகியே இருக்கிறானே, ನನಗೆ ತೊಂದರೆ ಆಗಿದೆ, தூக்கத்துல இருக்கிறானே, ನಾನು ದುಃಖದಲ್ಲಿದ್ದೇನೆಯೇ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உன் ரட்சிப்பை குறித்து தூக்கத்துல இருக்கிறாயா? ನೀನು ರಕ್ಷಣೆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು, விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு என்ற பொக்கிஷம் உனக்கு கொடுத்திருக்கிறார். ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾದ ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಬೊಕ್ಕಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை விட்டு போடாதே, ಅದನ್ನು ಮಾರಿಬಿಡ. சத்தியத்தை வாங்கு, ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ, சத்தியத்தை விட்டு விடாதே, ಸತ್ಯವನ್ನು ಮಾರಿಬಿಡಬೇಡ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவபிள்ளையே. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, சத்தியம் ಈ ಸತ್ಯವು வேற தேசத்துல நான் பேசியிருந்தா ಬೇರೆ ದೇಶದಲ್ಲಿ லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் கர்த்தருக்குள்ள வந்திருக்கும். ಲಕ್ಷಾಂತರ ಆತ್ಮಗಳು ದೇವರನ್ನು ஆனா ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. இங்க உங்களுக்குள்ள இருதயங்கள் கடினப்பட்டு போச்சு. ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ಕಠಿಣವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. தேவபிள்ளைகள் எச்சரிக்கை இருந்துக்கோ ஆவியானவர் சொல்லுகிறார். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರುವುದು ದೇವರ மாறிக்கோ இல்லை என்ற எச்சரிக்கை இரு. ನೀನು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿ பாவத்தோட விளையாட போகாதே, ಪಾಪದ ಜೊತೆ ತಮಾಷೆ பாவனை விழுங்கி விடும் என்று சொல்கிறார். ಪಾಪ ನಿನ್ನ ನುಂಗಿ ಬಿಡುತ್ತದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ நான் சொல்லும் உன்கிட்ட வந்து ಪಾಪ ನಿನ್ನ ಹತ್ರ ಹೇಳುತ್ತದೆ, நீ விளையாட கொஞ்ச நாள் என்று சொல்லும், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ತಮಾಷೆ ಆಡುತ್ತದೆ, சந்தோஷமா விளையாடுமா இரு என்று சொல்லும். ಸಂತೋಷವಾಗಿ ಇರು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. பிள்ளைகளே, ದೇವರ மிகவும் எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ மனம் மாறிக்கோ. ಮನಸ್ಸಾಂತರ உயிர்த்தெழுந்த போல உன் கல்லறையும் திறந்து உயிர்த்தெழுந்து போக வேண்டும். ಪುನರುತ್ಥಾನವಾದ ನಿನ್ನ ಸಮಾಧಿ ಒಡೆದು ಮೇಲೆ ಹೋಗಬೇಕು. என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வார்த்தை பாருங்க. 1 தெசலோனிக்க 4:16 பட்டு வாசிங்கள். டைம் ஆச்சு. ஏராளமான சத்தியம் இருக்கிறது. நான் என்ன செய்யுது என்று எனக்கு தெரியவில்லை. 4:16 1 தெசலோனிக்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் ಕರ್ತನು ತಾನೇ ಆಜ್ಞಾ ಘೋಷದೊಡನೆಯೂ ಪ್ರಧಾನ ದೂತನ ಶಬ್ದದೊಡನೆಯೂ ದೇವ ತುತ್ತೂರಿ ಧ್ವನಿಯೊಡನೆಯೂ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬರುವನು. ಆಗ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ಸತ್ತವರು ಮೊದಲುಗೊಂಡು ಎದ್ದು ಬರುವರು. ಆಮೇಲೆ ಜೀವದಿಂದ ಉಳಿದಿರುವ ನಾವು ಅಂತರಿಕ್ಷೆಯಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅವರ ಸಂಗಡಲೇ ಮೇಘವಾಹನರಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಸಾಯುವವರು. இப்பொழுது இயேசு வருகிறார். ಈಗ ಯೇಸು ಬರ್ತಾರೆ. கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் எப்படி எவ்வளவு இருக்கிறார்களோ அவங்க கூட வராராம். கிறிஸ்தன் ಒಳಗೆ ಸತ್ತವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರಂತೆ. இப்ப நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் கூட எதிர் போக வேண்டும். ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ಅವರನ್ನು ಎದುರು ಸರಿಯಿಡುவோம். ಹಾಗಾಗೆ ವಾಲಿ ಬಿಡುತ್ತೇವೆ, போய் விடுவோம். ನಾವು ಅವರ ಹತ್ರ ಹೋಗುತ್ತೇವೆ. சரீர சரி விடும், ಶರೀರ ಸ್ವಾಲಿ ಬಿಡುತ್ತದೆ. உயிரோடு இருக்கிற நாம் வாசி அந்த வசனம் மாட்டோம். உயிரோடு இருக்கிற நாம் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட நம்முடைய சரீரம் இதை விட்டு போய்விடுமா? ஆத்மா ಜೀವವಾಗಿರುವ ನಮ್ಮ ಶರೀರ
ಆತ್ಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಆತ್ಮ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. கல்லறை திறந்தவர்கள் முதல்ல இயேசுவோட வருவார்கள். ಸಮಾಧಿ ತೆರೆದವರು ಯೇಸು ಜೊತೆಲಿ இப்ப நான் ಬರ್ತಾರೆ. சாவல, இயேசு வரும்போது உயிரோட இருக்கிறேன். ನಾನು ಸಾಯಲಿಲ್ಲ, ಯೇಸು ಬರುವಾಗ அப்படியே ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. சரிஞ்சிடுவேன். ಹಾಗೆ ನಾವು ವಾಲಿ ಬಿಡುತ್ತೇವೆ. நான் போய் விடுவேன். ಅದನ್ನ ಆತ್ಮ இந்த ಹೋಗಿ சரீரத்தை விட்டு போய் ಬಿಡುತ್ತೆ. விடுவேன். ಈ ಶರೀರ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. அதுங்களை எப்பேற்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ಯಾವ ರೀತಿ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. மேகங்களோடு பரலோகத்துக்கு செல்லுமா. ಯಾವ ಆಜ್ಞಾ ಗೋಚರದೊಡನೆ ಮೇಲೆ இந்த ಹೋಗುತ್ತೇವೆ. உலகத்துல உன்னை காட்டிலும் பெரிய ஜாதி யார்? ಲೋಕದಲ್ಲಿ ನಿನಗಿಂತಲೂ ಉನ್ನತವಾದ எல்லா ಜಾತಿ வான மண்டலத்துக்கு மேலாக போகிற பெரிய ஜாதி யார்? ಎಲ್ಲ ಆಕಾಶ ಮಂಡಲ ಮೇಲೆ ಹೋಗುವ ಉನ್ನತವಾದ ಜಾತಿ சாயலுடைய பெரிய ஜாதி நீ யார்? உன்னை போல சமமானவர் யார்? ದೇವರ ಸ್ವರೂಪವಾದ ನಿನ್ನ ಜಾತಿ ಮೇಲಾದ ಜಾತಿ ಯಾರು? நாம் யார்? ನಾವು ಯಾರು? பரிசுத்த ஜாதி, ಪರಿಶುದ್ಧವಂತ தெய்வ ஜாதி, ದೇವರ ಜಾತಿಗಳು, மகிமையின் ஜாதி, ಮಹಿಮೆಯ ಆಮೆನ್. ಜಾತಿಗಳು, கரப்படாத ஒரு ஜாதி. ಕರೆ ಇಲ್ಲದಂತ ಜಾತಿ. ஆகையால தேவர்களே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು சந்தோஷமாயிருந்த நாள், ಸಂತೋಷವಾಗಿರುವ ದಿವಸ. ஐயோ பண்டிகை வந்துச்சப்பா, ಅಯ್ಯೋ ಹಬ್ಬ ಬಂದಿತ್ತಪ್ಪ, நல்ல துணி போடணும், போட்டுக்கோ. நான் கூட நல்ல துணி போட்டுனுக்குறேன். அதான் அந்த அம்மா தைச்சு கொடுத்த துணி அது. ಅದು ನಾವು ಕೂಡ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ நான் ಹಾಕಿ. அத்தை போட்டு ஜோக் அடிச்சுன்னுக்குறேன். தேவர்களே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு வீட்டுல பண்ணி வச்சுட்டு வந்தேன். எங்க மாமா வாரான், மச்சான் வாரான்ட்டு நான் என்னதான் பண்றது? ஐயோ இவர் ஒன்னும் முடிக்கலையே ஒன்னும் எடுத்துன்னு போறாரு கதை ரயில் மாதிரி என்று உனக்கு இருக்கலாம். ರೈಲ್ ತೀರಾ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿರಬಹುದು ನಿಮಗೆ. ரயில் வரும், உன்னை எடுத்துன்னு போய்விடும். உஷாரா, ರೈಲು ಬರುತ್ತದೆ, ನಿಮ್ಮನ್ನು மரணத்தின் ரயில் வந்து விடும், உன்னை எடுத்துன்னு போய்விடும். ಮರಣದ ರೈಲು ಬಂದು இந்த ನಿಮ್ಮನ್ನು மாமாவாக மாட்டான், இந்த மச்சாவாக மாட்டான், இந்த சொந்தமாக மாட்டாரு, எந்த பந்தமாக மாட்டாரு. ஏமா வந்து உன்னை தூக்கின்னு போயிடுவான். நீ போக வேண்டியதுதான். ಎಲ್ಲ ಯಾವ ಬಂಧು ಬಳಗ ಆಗೋದಿಲ್ಲ, ಯಮ ಬಂದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. ஒரு நிமிஷம் உனக்கு நேரத்தை கொடுக்க மாட்டான். ಒಂದು ನಿಮಿಷ ಸಮಯ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் உயிரோடு இருந்தா மறுரூபம் அடைந்து போய் விடுகிறோம். ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ಜೀವವಾಗಿದ್ದರೆ ಮರುರೂಪವಾಗಿ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾರೆ. மரித்தவர்கள் கல்லறை உடைஞ்சு முதல்ல போய் விடுவார்களா? ಸತ್ತವರು ಸಮಾಧಿ ಒಡೆದು ಮೊದಲು ಹೋಗಿ அவங்க எல்லாம் வரப்போறாங்களா? ಅವರೆಲ್ಲ ಬರುದು. இதோ மேகங்களோட வரப்போகிறானா? மேகம்னா அவங்க தான், அவங்க எல்லாம் வரப்போகிறாங்களா? இதோ ಮೇಘಗಳೆಂದರೆ ಅವರೇ, ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ அப்ப நாமளும் போக ஆரம்பிக்கிறோமா? ನಾವು ಹೋಗಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. அப்பொழுது அக்கா எக்கா வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்காவும் தங்காச்சி அங்க கட்டி பிடிச்சிக்குவாங்களா? இதோ மேகங்களுடனே வருகிறார், ஆ. கண்கள் யாவும் அவரை காணும், ஆ. அவரை குத்தினவர்களும் ஆ. அவரை காண்பார்கள், ஆ. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் ஆ. அவரை பார்த்து புலம்புவார்கள். ஒப்பாரி வைக்கிறாங்களா? ಗೋಳಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவரே நீ யாருன்னு தெரியாத போச்சப்பா. ದೇವರೇ ನೀವು ಯಾರೆಂದು ತಿಳಿಯದೆ ಹೋಯ್ತಪ್ಪ. ஐயோ நீ யாரோ நினைச்சிட்டு இங்கிலீஷ்கார சாமி நினைச்சுன்னு, ಏನೋ ನೀ ಇಂಗ್ಲಿಷ್ನವರು ಸ್ವಾಮಿ ಎಂದು ನೆನೆಸಿಬಿಟ್ಟೆ. ஏதோ தப்பு பண்ண அதனால தான் சிலுவையில போட்டாருன்னு நினைச்சுன்னு. ನೀವೇನೋ ತಪ್ಪು ಮಾಡಿ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿದ್ದೇನೆ. நீ யாரோ நினைச்சு உனக்கு சிலுவை போட்டு சாராய குடிச்சுன்னு. ನೀವು ಯಾರೋ ಒಂದು ಸಿಲುಬೆ ಹಾಕಿ ಸಾರಾಯಿ ಕುಡಿತಿದ್ದೇನಪ್ಪ. எங்க அம்மா எனக்கு இயேசு என்று பேர் வச்சாங்களே, ನಮ್ಮಮ್ಮ ನನಗೆ ಯೇಸು ಎಂಬ ಬಗ್ಗೆ ಹೆಸರಿಟ್ಟರೆ இப்பொழுது நரகத்தை காட்டுறியே. ಈಗ ನರಕವನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರಪ್ಪ. நீ எந்த பேர் வச்சாலும் போயிடுவா அவர் இல்லாத போனா. ಅವರಿಲ್ಲದೆ ಹೋದರೆ ಯಾವ ಹೆಸರಿದ್ದರೂ ಹೋಗಿ நீ ಬಿಡುತ್ತೆ. பேய் பேர் வச்சுக்கோ, ஆண்டவர் புள்ளியாகி விடு. ನೀನು ದೆವ್ವ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟಿಕೋ, ಆದರೆ ದೇವರ ಮಗನಾಗಿ ಬಿಡು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ சைத்தான் என்று பேர் வச்சுக்கோ, நீ நீ ஆண்டவர் புள்ளாயிடுவே. ಸೈತಾನ இயேசு ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತೇವೆ. கிறிஸ்துக்குள்ளவா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಬಾ. நீ இயேசு என்று பேர் வச்சாலும், மரியம்மா என்று பேர் வச்சாலும், மரியம்மா அவங்க புருஷன் யாராவது ஜோசப் என்று பேர் வச்சாலும், ನೀನು ಮರಿಯಮ್ಮ ಜೋಸೆಫ್ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡರು இந்த பேரெல்லாம் நடக்காது. ಈ ಹೆಸರೆಲ್ಲ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. பரலோகத்துல நமக்கு புதிய பேர் வச்சுக்கிறாரா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೂತನ ಹೆಸರು உனக்கு ಕೊಡುತ್ತದೆ. ஏத்த பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறார். ನಿನ್ನ ತಕ್ಕ ಹೆಸರನ್ನ ಆರಿಸಿ இப்ப நம்ம ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வச்சிருக்க தாய் தலைவமெல்லாம் இதெல்லாம் டூப்ளிகேட் இருக்குதுங்க. ಇದೆಲ್ಲ ತಂದೆ ತಾಯಿ ಇಟ್ಟಿರೋದೆಲ್ಲ அத ಡೂಪ್ಲಿಕೇಟ್. நம்ம பேர் வைக்கிறோம், எப்படி இருக்க தெரியுமா? இங்கிலீஷ் பேரே வைக்கிறோம். நம்ம லைன் இங்கிலீஷ்காரங்க இங்க இருக்கிறவங்கலாம், ಎಲ್ಲ இது உள்ள இருக்கிறவங்கலாம் வேற இங்கிலீஷ்கார தான். ಬರೀ ಇಂಗ್ಲಿಷ್ನವರು ಇಂಗ್ಲಿಷ್ ಬರೀ ಹೆಸರುಗಳು ಇಡುತ್ತಾರೆ. வெறும் இங்கிலீஷ் பேர் தான். ಬರೀ ಇಂಗ್ಲಿಷ್ அந்த ಹೆಸರುಗಳು. பேர் கொடுக்கும்போது ஏன் வாயே வர மாட்டேங்குது. ಹೆಸರು ಕೊಡುವಾಗ ಅಯ್ಯರು ಬಾಯಲ್ಲೇ ಬರೋದಿಲ್ಲ. வெறும் இங்கிலீஷ் பேரை வைக்கிறது. ಬರೀ ಇಂಗ್ಲಿಷ್ನವರ ಹೆಸರಿಡುವುದು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ஒரு ಮಕ್ಕಳು யோகத்துக்கு ஏத்த மாதிரி பேரை வை. ಯೋಗ್ಯತೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ இல்லாத பேரை ஸ்டைல் பண்ணி வைக்காதே. ಸ್ಟೈಲ್ ಮಾಡಿ ಹೆಸರಿಡಬೇಡಿ. கருத்துள்ள பேரை வை. ಅರ್ಥ ಸಹಿತವಾಗಿ அந்த ಹೆಸರಿಡಿ. கருத்துள்ள பேர் என்ன செய்த அப்படி ஜீவிக்க வை. ಆ ಹೆಸರಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡಿ. அழகான பேர் வச்சுட்டு எனக்கு ஆயிடுமா? ಆ ಸುಂದರವಾದ ಹೆಸರಿಟ್ಟರೆ இயேசு என்று எத்தனை பேர் வச்சு நரகத்துல இருக்கிறான் தெரியுமா? ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟವರು மரியம்மா என்று பேர் வைக்க எத்தனை பொம்பளைங்க நரகத்துல இருக்கு தெரியுமா? ಮರಿಯಮ್ಮ ಎನ್ನುವರು ಎಷ್ಟೋ ನರಕದಲ್ಲಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? எலிசபெத் என்ற பேர் வச்சு எத்தனை பேர் ஆவியை சுத்துறத நான் பார்த்து பேசிக்கிறேன் தெரியுமா? ಎಲಿಜಬೆತ್ ಎನ್ನುವರು ದುರಾತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುವುದನ್ನು ಅಯ್ಯ ನೋಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? முனுசாமின்னு பேர் வச்சுக்கோ, ஒன்னும் நடக்காது. நீ ஒன்னும் போகாத.
ஏண்டா முன்சாமியின் பேர் வச்ச போடா ராஸ்கல் வராத அப்படி சொல்லுவாரு. ಮುನ್ಸಾಮಿ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡೆ ಬರಬೇಡ ಹೋಗು ಅಂತ ಬೈಯುತ್ತಾರೆ. நீ அவரோட சாய ராயக்கிறாய் என்று தான் பார்க்குவர தவிர முன்சாமி சின்சாமி அந்த பேரெல்லாம் பார்க்க மாட்டாரு. ನೀನು ಅವರ ಸ್ವರೂಪವಾಗಿದ್ದೀಯಾ ನೋಡುತ್ತಾರೆ ಹೊರತು ಬೇರೆ ಹೆಸರು ನೋಡುವುದಿಲ್ಲ. புள்ளிக்கு பேர் வைக்கிறோம், ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಸರಿಡಬೇಕು. யாராருக்கோ சொல்லுகிறேன், ಯಾರ್ಯಾರಿಗೋ ಹೇಳಿದ್ದೇನೆ, ஊழியக்காரருக்கு சொன்னேன், ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಿದೆ, அவர் ஜெபிச்சிட்டு சொல்றேன்னாரு. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಹೇಳುತ್ತೇನೆಂದರು. ஆம்பளை பிள்ளைக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு சொன்னேன். ಅವನು ಏನು ಹೆಸರಿಡುವುದು ಅಂತ ಕೇಳಿ அவர் ஜெபிச்சிட்டு என்ன சொன்னாரு, ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಏನು ಹೇಳಿದರು, காட்டு மரம் பையனை என் பேர் வச்சிருக்கேன். ஓ காடுக்கு அது போய் சுகமா வாழட்டும், உலகத்துல வாழ்றதை விட ಲೋಕದಿಂದ ಕಾಡಿನೆಲ್ಲ ಸೌಖ್ಯವಾಗಿ ಬಾಳು. தேவை பிள்ளைகள், ದೇವರು ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தங்கள் உண்டு, ஜீவியங்கள் உண்டு. ಒಂದೊಂದು ಹೆಸರಿಗೂ ಅರ್ಥ ಜೀವಿತಗಳಿದೆ. எத்தனை பேர் அழகா வச்சிருக்கிறீங்க பேர், அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? ಎಷ್ಟು ಜನ ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡಿರೋ ಅದ್ರ ತಕ್ಕದಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೀರಾ? அதுக்கு விரோதமா நடந்துக்கிறீங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரி. ಆ ಹೆಸರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೀರಾ? பேர்ல ஒண்ணும் கிடையாது. ಹೆಸರಿನಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ. வேதம் சொல்றாங்க புதிய பேர் வச்சுக்கிறாங்க. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅಲ್ಲಿ நீங்களோ பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவின் இடத்திற்கும் செல்கிறோம். புதிய பேர் வைக்கிறாரா நமக்கு? ನೂತನ ಹೆಸರನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. சாப்ராத் ஸ்னேஹா என்று பேர் வைத்தார். ಸಾಪ್ತಾ ಸ್ನೇಹ ಎಂದು ಹೆಸರು. அவனுக்கு ஏத்த பேர், ಅವನಿಗೆ ತಕ್ಕ ಹೆಸರದು. அவன் பேர் ஜோசப். ಅವರ ಹೆಸರು ಜೋಸೆಫ್ ಎಂಬುದು. சாப்ராத் ஸ்னேஹா என்ற என்ன? ಸಾಪ್ತಾ ಸ್ನೇಹ ಎಂದರೆ ಏನು? ரட்சகர், ರಕ್ಷಕರು ಎಂಬುದಾಗಿ, தீர்க்கதரிசி, ಪ್ರಭಾತಿ ಎಂಬುದಾಗಿ, பரிசுத்தவான். ಪರಿಶುದ್ಧವಂತ. ಮೂರು ಹೆಸರು. அது மூன்று அவனுக்குள்ள இருந்தபடியாலே ಅವರು ಮೂರು ಅವರಲ್ಲಿ ಇದ್ದದ್ದು. பார்வோன் ராஜா என்ன பண்ணா? ಪಾರೋನ್ ರಾಜ ಏನು யோசேப்பின் பேரை எடுத்து போட்டுட்டு ಯೇಸೋಪನ ಹೆಸರನ್ನು ಎತ್ತಾಕಿಬಿಟ್ಟು இவனுக்கு சாப்ராத் ஸ்னேஹா என்று பேர் வைத்தார். ಇವನಿಗೆ ಸಾಪ್ತಾ ಸ್ನೇಹ ಎಂದು ಹೆಸರು. அவனுக்கு ஏத்த பேரு, ಅವನಿಗೆ ತಕ್ಕ ಹೆಸರದು. அவன் தீர்க்கதரிசி, ಅವನು ಪ್ರವಾದಿ. அவன் அநேக மக்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு காப்பாற்றி ரேஷன் ஆகிய ரட்சகர். ಲೋಕದ ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟ ಕೊಡುವುದರಿಂದ ಅವನಿಗೆ ರಕ್ಷಕರು. ஆலோசனை கர்த்தர், ಆಲೋಚನೆ ಕರ್ತನಾಗಿದ್ದನು. ஏத்த பேர் வச்சாதான் சாப்ராத் ஸ்னேஹா என்று பேர் ಈ வைத்தார். ತಕ್ಕ ಹೆಸರು ಸಾಪ್ತಾ ಸ್ನೇಹ ಎಂಬುದಾಗಿ. அன்பதே பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மளுக்கு பேரு ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ஒண்ணுமே கிடையாது. ಒಂದು ಆಗುವುದಿಲ್ಲ. யோசப்னு பேர் வச்சுக்கிற சாராய் கடை உட்காந்துக்கிறான். ಜೋಸೆಫ್ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡು போடுங்க, வெள்ளை வேஷ்டி ஜுப்பாலாம் போட்டுன்னு வராரு. ನಮ್ಮ ಜೋಸೆಫ್ ವೇಸ್ಟ್ ಜುಬ್ಬ ಎಲ್ಲ ಬಿಳಿ ಡ್ರೆಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. முழு தாடி விட்டுட்டுக்கிறாரு. ಸಂಪೂರ್ಣ ದಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அது சுந்தர் சிங் கூட அவர் பின்னால போயிட வேண்டும். ಸಾಧು ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಕೂಡ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಬಿಡಬೇಕು. பாவம், நல்ல பையன். ஆனா ಒಳ್ಳೆಯವರೇ ಆದರೆ அவர் ஜெபம் நடத்துனாக்கா நீங்க யாரும் சரியா பாட்டு பாடுறதில்ல. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಹಾಡು ಹಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா அவர் உங்களை கண்டிக்கிறார் போல இருக்குது. ಅವರು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. ஆகையால நீங்க பாட்டே பாடுறதில்ல. ಆದ್ರೆ ನೀವು ಹಾಡನ್ನೇ வேற ಹಾಡುವುದಿಲ್ಲ. யாரும் நான் வந்துட்டாக்கா ಬೇರೆ ಯಾರು ನಡೆಸಿದರೆ வெறும் சுஷீலா பாட்டே பாடி விட்டுறீங்க எல்லாரும், மூலிகை பாட்டு. ಮೂಲೆಗೆ அது எந்த ஆவி உங்களை தொடுதோ எனக்கு வேற தெரியல. குறுக்கொன்னருக்கு ஒரு ஆவி தான் தொடுது. ಅದು ಅಂಧ ನಿದ್ರೆಯಾಗಿ ಬರುವ ಆತ್ಮವೇ ಮುಟ್ಟಬಹುದು. ஏமா அவர் அவர் கூட்டத்துல பாடுறதில்ல? எப்ப பாரு என்னை திட்டினே இருக்கிறாரு. ಯಾಕೆ ಆಡೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಬೈತಲೇ ಇದ್ದಾರೆ. கண்ணு மூடுன்றாரு, ஆனா அவரே கண்ணு திறந்து நிற்கிறாரு. ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಅಂತಾರೆ, ಆದ್ರೆ ಅವರೇ ಕಣ್ಣು யார் கண்ணை திறக்கிறாங்களோ யார் கண்ணை மூடுறாங்களோ எனக்கு என்ன தெரியும். நான் இருக்கிறேன், ஒரோட கண்ணு மூடிட்டு போயிடுவோம். ಒಂದೇ ಸಲ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೋಗಬೇಡಿ. இப்ப நான் கல்றையில் உங்க சொந்த பந்தம் காலையில் நோண்டி பொதிச்சேன். இப்ப கல்றே இல்லை. ಸ್ವಂತ ಬಂಧದವರ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು ಹಾಕಿಬಿಡುದು. ஆதரவு 4 நாள் 5 பேர் தாஸ் கல்றையில நான் ஒரு சாவு கொடுத்தேன். அவங்க ஒப்புந்து 99 வயசுக்கு நான் தான் சாவு கொடுத்தேன். ದಾಸ್ ಬ್ರದರ್ ಅಪ್ಪ ಅವ್ರದ್ದು 5 பேர் இருக்கிறாங்க. ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ 5 ಜನರಿದ್ದಾರೆ. திடீர்னு கீழே இருக்கிற ஆளு ஆண்டவர் கூப்பிட்டுட்டோன்னே மேல இருக்கிற ஆள் என்ன பண்ணோம்? ಕೆಳಗಡೆ ಇರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರೆದರೆ ಮೇಲೆ எல்லாருக்கும் ஒரு ஷாட் கொடுத்துட்டு போயிடணும். மேல ಏನಿಲ್ಲ, வழி இல்லை, ಬೇರೆ ದಾರಿ. ಫುಟ್ಬಾಲ್ மாதிரி ஒரு உத வச்சு ಸೈನ್ போயிட வேண்டியதுதான். ಕಾಲಿನಲ್ಲಿ ಒದ್ದು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருங்கள். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. சத்தியம் இருக்குது. ಅನೇಕ ಸತ್ಯ நான் பேசினா உழுது எனக்கு அடி இப்பே ಉಳಿದಿರುತ್ತದೆ ಅಡಿಂಗಲ್ಲ. ಅರ್ಧವಾಗಿ ಮಾತಾಡಿದರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. 16:15 ವಾರ್ತೆ பாருங்க. வெளிப்பட்ட விசேஷம் ಪ್ರಕಟಣೆ. இதோ திருடனை போல வருகிறேன் என்று சொல்கிறார். இதோ ಕಳ್ಳನ ರೀತಿಯೇ ಬರುತ್ತೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. திருடனை போல வருகிறார். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு
அது என்ன அவர் திருட ஆயிட்டு இருக்கிறார் அவ்வளவு சீக்கிரம்? ஏன் சாமி? ಏನು ಕಳ್ಳ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಅಷ್ಟು ಬೇಗ? ಈಗ ಕಳ್ಳನು ಬರುವಂತೆ என்ன திருடன் கள்ள ஆயிட்டு இருக்கிறார் அவ்வளவு சீக்கிரம்? ಏನ್ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅಷ್ಟು ಬೇಗ ಕಳ್ಳನ ರೀತಿ ಆಗ್ಬಿಟ್ಟು? கள்ளன் என்று சொன்னா ಕಳ್ಳನು ಎಂದು ಹೇಳಿದರೆ சொல்லிட்டா வருவான்? ಹೇಳಿಬಿಟ್ಟು ಬರುತ್ತಾನೆ. எல்லாம் தூங்கி நிற்கும் போது அப்ப வருவான். ಎಲ್ಲ ನಿದ್ರಿಸುವಾಗ ಕಳ್ಳ ಬರುತ್ತಾನೆ. சரி, கள்ளன் வரவில்லையே, ಕಳ್ಳ ಬಂದ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ நம்ம சகோதரிகள்லாம் இங்க பெருக்குறாங்க, அம்பிக்கம்மா பெருக்குது, ಇಲ್ಲ ಅಂಬಿಕಮ್ಮ ಗುಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இங்க தொட்டு துணியெல்லாம் போயிட்டு செடி எதிர்க்க செடி மேல போனோம். ಅದು ಎಲ್ಲ ಕಸನ ಎತ್ಕೊಂಡು ಗುಡಿ எல்லாருக்கும் அட்வர்டைஸ், நாங்க இப்படித்தான் இருக்கோம் அழுக்கான்ட்டு. ಅದು ಅಡ್ವರ್ಟೈಸ್ ಇದೇ ರೀತಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ ಎಂಬುದು. அந்த அழு துணி எடுத்து திருட வருவான். ಆ ಕೊಳೆ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಕಟ್ಲ ಬರುತ್ತಾನೆ. உனக்கு கெஞ்சி கேட்கறையா, அந்த அழு துணி எடுத்துருப்பாயான கூட என்ன சொல்வான்? ಅಯ್ಯ ಕೊಳೆ ಬಟ್ಟೆ போ அந்த பக்கம் சொல்வான். ಹೋಗ ಆ ಕಡೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இல்ல உள்ள வந்தான், ಒಳಗಡೆ ಬಂದರೆ தொடுப்பு கட்டையா புதுசா தொடுப்பு கட்டை வாங்கி எடுத்துட்டு போன போவான். ಪರಕೆ ಏನಾದ್ರೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋದ್ರೆ காலில் வச்சிடுவான். ಅದನ್ನ ಕಾಲಲ್ಲಿ எதை எடுத்துருவா? ಯಾವುದನ್ನ ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? கல்லுன்னு போல வருகிறான். ಅದೇ ಕಳ್ಳನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. உள்ள பாக்குவான், வைடூரியம் இருக்கிறதா, பொண்ணு இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, அதை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு போவான். ಹಣ ಇದೆಯಾ, ವಜ್ರ ವೈಡೂರ್ಯ ವಿಧಿಯಾ, ಅದನ್ನು திருடன் போல வருகிற இயேசு யார பாக்குறா? ಕಳ್ಳನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವ ಯೇಸು ಯಾರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ? ಪರಿಶುದ್ಧವಾನ ಮಟ್ಟத்தை பார்ப்பார். ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. பயபக்தி உள்ளவன மட்டும், ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. பாவத்தை வெறுத்தவன மட்டும் பார்க்கிறார். ಪಾಪವನ್ನು ಅಗೆ ಮಾಡಿದವನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. எடுத்துட்டு போயிடுவாரு. ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. மீதி பேரெல்லாம் அங்கே விட்டுடுவாரு. ಮಿಕ್ಕವರನ್ನು ಅಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. மீதி பேரெல்லாம் யாரு? ಮಿಕ್ಕವರೆಂದರೆ ಯಾರು? தொடப்ப கட்ட, ಅದು ಪರಕೆಗಳು. பேய் பிள்ளைகளே, ದೇವರ எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ. திடீரென்று பர்த்தனக்கல நடக்கಲು போயிடுச்சு உயிர். ನಿದ್ರಿಸುವಾಗಲೇ ಪಡಕ್ಕಂತ ಜೀವ ಹೋಗಿಬಿಟ್ಟು. அது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. அவர் வரும்போது, ಅವರು ಬರುವಾಗ இந்த உலகத்தில் ஏமாத்தி கொண்டிருக்கிறது அக்கினியால் அழிக்க போகிறார். ಲೋಕವನ್ನು ವಂಚಿಸಿ அதர்மத்தை நாசமாக்கி விட்டு ಅಧರ್ಮವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ நீதியை நிற்க போகிறார். ನೀತಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರಂತೆ. வரும்போது ಅವರು ಬರುವಾಗ அகில அண்ட சராசரமா அந்த ஒளியை பார்த்து, இயேசுவை பார்த்து, ಸರ್ವ ಲೋಕದ ಜನಗಳ ಬೆಳಕು ಮಾರ್ಬೆಲೆ ಅಡಿಚೆ ಒಪ್ಪಾರಿ வைக்குவாங்க அந்த பிள்ளைகள். ಎದೆ ಬಡಿದುಕೊಂಡು ಕೂಗಾಡುತ್ತಾರಂತೆ ದೇವರ ಮಕ್ಕಳು. அவங்க வைக்கட்டும் ஒப்பாரி, நீ நான் ஒப்பாரி வைக்கிறதல்ல. ಆದರೆ ಅವರ ಮುಂದೆ ನೀವು ನಾವು ಬಡಿದುಕೊಂಡು ಕೂಗಾಡುವರು. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ. ಜೇಮ್ಸ್ ஒரு நாள் அவர் கூட வருவான். ಜೇಮ್ಸ್ ಒಂದು ದಿವಸ அவர் கூட வருவான். ಒಂದು ದಿವಸ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. கைகளை உயர்த்தி நான் அவர் கூட வருவேன், ನಾನು ಬರುತ್ತೇನೆ. ಆದ್ದರಿಂದ ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிட்டேன், டைம் ஆச்சு. ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ. அவர் வரும்போது என்னென்ன நடக்குது என்று ஒன்னொன்னு விவரிச்சாக்கா சாயந்தரம் 5 மணி ஆகிவிடும். ಬರುವಾಗ ಏನೇನು ನಡೀತಂದು ವಿವರಣೆ ಮಾಡಿದ್ರೆ 5 ಗಂಟೆ ಆಗುತ್ತೆ. தாவியானவர் என்னை வரப்படுத்துறார், பேசி என்று சொல்லி. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ, ಮಾತಾಡಿ. காலங்களை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, ಸಮಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಕಷ್ಟವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ಸತ್ಯத்தை ಕೇಳಿ ಸತ್ಯವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಆಗ, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಸತ್ಯ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. வரப்போகிறாரா? ಕೊನೆಯಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾರೆ? 14:3 யோவான் சுவிசேஷம். ಯೋವಾನ್ ಸುವಾರ್ತೆ 14:3. போனார், எதுக்காக வரார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೋದರು, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾರೆ? எதுக்காக போனார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இது இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் ಸೇರ್ತು ಕೊಳ್ಳುವೆ. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ, ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಬಿಡಾರಗಳವೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೆನು. ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ. ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿ ನಾನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಏಕೆಂದರೆ ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು. இந்த உலகத்துல யார் சொன்னார்கள்? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳಿ? நான் போய் திரும்ப வருகிறேன், ನಾನು ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ. போய் ನಾನು ಹೋಗಿ. ஏன் பாரு சாமி,
ಯಾಕೆ ಹೋಗುತ್ತೀರಪ್ಪ? எனக்கு வீடு ரெடி பண்ண போயிருக்கிறார். ನಮಗೆ ಮನೆ ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆயத்தமாக்கிற உங்களுக்கெல்லாம் வீடு ரெடி பண்ண போயிருக்கிறார். ಸಿದ್ಧವಾಗಿರುವ ನಿಮಗೆ ಮನೆ ರೆಡಿ ಮಾಡಲು ಹೋಗಿದ್ದಾರೆ. மனுஷன் ரெடி பண்ற வீடே எப்படியோ இருக்கிறது, எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றானே. ಮನುಷ್ಯನು ಕಟ್ಟುವ ಮನೆಯೇ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಖರ್ಚು ಮಾಡಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. தேவனு கட்டுற வீடு எப்படி இருக்கும்? ದೇವರು ಕಟ್ಟುವ ಮನೆ ಯಾಗಿರಬಹುದು? யாராலையும் வர்ணிக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ವರ್ಣಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. சவரெல்லாம் வெறும் பொன்னா, ಗೋಡೆ ಎಲ್ಲ ಬಂಗಾರ, வெறும் வைடூரியமா, ಬಾಗಿಲೆಲ್ಲ ವೈಡೂರ್ಯದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. நம்ம மூஞ்சிகளுக்கு அது வேற, ನಮ್ಮ ಮುಖಕ್ಕೆ ಅದು ಬೇರೆ ಇರುತ್ತದೆ. பல்ல சரியா வெளுக்கிறதே இல்லை, நம்ம மூஞ்சிகளுக்கு அது வேற. ಅಲ್ಲೂ ಸರಿಯಾಗಿ ಉಜ್ಜದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಮುಖಕ್ಕೆ ಅದು ಎಲ್ಲ ಕೊಡುತ್ತಾರೆ. ஒரு தெய்வம் இட்டுக்கிறார் பாருங்க, ಎಷ್ಟು ದಯೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು. டேய் நீங்க சும்மா இருந்தா கல்லுங்க கூப்பிடண்டா. ನೀವು ಸುಮ್ಮನಿದ್ದರೆ ಕಲ್ಲುಗಳಿಗೆ, யார் அந்த கல்லு? ಯಾರು ಆ ಕಲ್ಲುಗಳು? பார்த்தா ನಾವೇ ಆ ಕಲ್ಲುಗಳು. இப்படி அன்னைக்கு கிறிஸ்தவனை பார்த்து சொல்றா, ಅದೇ ಕ್ರೈಸ್ತನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கை தட்டுதப்பா. நம்ம சர்ச்சில் எல்லாம் கை தட்டக்கூடாது. ಕೈ ನಮ್ಮ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಕೈ கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ஸ்டாப். ಕೈ ಎತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬಾರ್ದು ನಮ್ಮ ಚರ್ಚಿನಲ್ಲಿ. அல்லேலூயா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம சர்ச் இது ரூல்ஸ். ಅಲ್ಲೆಲೂಯಪ್ಪ ಹೇಳಬಾರದಪ್ಪ ನಮ್ಮ ಚರ್ಚಿನಲ್ಲಿ. டேய் நீங்க கூப்பிட விட்டாலும் ನೀವು அவர்களுக்கு ಕೂಡಿದ್ದೀರಾ, ಪವಿತ್ರವಾದ ஜெபாலயத்தில் இருக்கிற என் கல்லுகளை கூப்பிடண்டா. ರಕ್ಷಣೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಮಂದಿರದ ನನ್ನ ಕಲ್ಲುಗಳು ಕರೆಯುತ್ತೇವೆ. நீங்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லுகளே என்னை கூப்பிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கூப்பிடுகிறோம். ಈ ಕಲ್ಲುಗಳಾದ ನಾವು இந்த கல் கூப்பிடுது. ಯಾಕೆ ಈ ಕಲ್ಲು ಕರೆಯುತ್ತೇವೆ? ஜீவனுள்ள கல். ಇದು ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳು. நம்ம ಕಲ್ಲು ಜೀವನ இருக்கிறதா? ನಮ್ಮ ಕಲ್ಲು, ನಮ್ಮೊಳಗಡೆ ಜೀವ ಕಲ್ಲಿದೆಯಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எலிசா செத்து போனாரா? ಎಲೀಸಾ ಸತ್ತು ಹೋದರು. அவரை கல்லறையில போட்டு மூடிட்டாங்க. ಅವರನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟರು. வேற ஒருத்தன் சாவி எடுத்துட்டு போறானா? ಬೇರೆಯವರ ಯಾವುದೋ ಸಾವಿನ ಹೆಣ ತೆಗೆದುಕೊಂಡು அந்த ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. கல்லறையில திருடனுங்க வந்தானுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாவி அந்த எலிசா கல்லறை மேல போட்டாங்களாம். ಕಳ್ಳರನ್ನು ನೋಡಿ ಆ ಬಾಡಿಯನ್ನ ಎಲಿಸಾ ಸಮಾಧಿ ಮೇಲೆ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. அந்த கல்லறை மேல போட்ட உடனே ಆ ಸಮಾಧಿ ಮೇಲೆ ಬಿದ್ದ ತಕ್ಷಣ செத்து போன எழுஞ்சிட்டானா? ಸತ್ತು ಹೋದವನು ಜೀವವಾಗಿ ಬಿಟ್ಟನಂತೆ. இப்போ உங்க கல்லறை மேல செத்து போனவன போட்டா என்ன ஆகும்? ನಿಮ್ಮ ಸಮಾಧಿ ಮೇಲೆ ಸತ್ತು ಹೋದವನು ಆಕೆ ಏನಾಗುತ್ತದೆ? ஒரு நாள் நான் ஜெப்சி நிற்கும் போது ಅಯ್ಯ ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, அந்த காலத்துல வெட்டியானுங்க இருந்தானுங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ அவனுக்கு 3 நாள் ஜுரம். ಅವ್ರಿಗೆ 3 ದಿವಸ ಜ್ವರ வந்து என்னை கூப்பிட்டாங்க எல்லாம். ಅಯ್ಯನವ್ರಿಗೆ ಕರೆದರು ಅವರು. ஐயா இந்த கல்லறை மேல படுத்தேன். ಅಯ್ಯ ಈ ಸಮಾಧಿ ಮೇಲೆ ಮನೆಗಿದ್ದಯ್ಯ. மத்தியானம் 12 மணிக்கு நான் படுத்தேன்னா ಮಧ್ಯಾಹ್ನ 12 ಗಂಟೆಗೆ ಮನೆ ஒரே சாப்பா கொடுக்குறான். ಒಂದೇ ಇಟ್ಟು ಹೊಡೆದರಪ್ಪ. கீழே விழுந்துட்டான், அவ்வளவுதான். ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೆ ಅಷ್ಟೇ. 3 நாள் எழுஞ்சிக்க முடியல. 3 ದಿವಸದಿಂದ ಏಳಲಾಗಲಿಲ್ಲ. இன்னும் சில நாள் அது பிறகு ಇನ್ನು ಕೆಲವು ದಿವಸ ನಂತರ இந்த மரத்துக்கீழ இந்த கல்லறைக்கு தான் போய் படுக்குவேன். ಮರದ ಕೆಳಗಡೆ ಸಮಾಧಿ ನೆರಳಿದೆ ಎಂದು ಮನಗುತ್ತೇನೆ. ஒரு சாப்பா அடிக்குவாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. வாங்கய்யா கொஞ்சம், ಅಯ್ಯ ಬನ್ನಿ ಅಯ್ಯ, அந்த கல்லறையில அந்த ஆவியை விரட்டுங்க. ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿರುವ ಆತ್ಮವನ್ನು ಓಡಿಸಿ. மேல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ಅದು ಬಹಳ ತೊಂದರೆ ಕೊಡುತ್ತದಯ್ಯ. ஏய் பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த சமாதி வாங்கடா காட்டுங்க. அப்ப வெட்டியானுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இப்ப கூட க்ளோஸ் தான். ಅವಾಗ ಸಮಾಧಿಯವರೆಲ್ಲ ಸ್ಮಶಾನದವರು ಬಾ ತೋರಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದರು. அந்த கல்லறை மேல அழகான கல்லு, ಆ ಸಮಾಧಿ ಮೇಲೆ ಸುಂದರವಾದ வசனத்தை பார்த்தா ವಚನವನ್ನು ನೋಡಿದರೆ, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல்ல ஜீவ கிரீடம் என்று போட்டுக்கிறான். ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟ ಓಡಿದೆ, ನಂಬಿಕೆ ಕಾಯ್ದುಕೊಂಡೆ, ಜೀವ ಕಿರೀಟ ನನಗಿದೆ ಎಂದು ಹಾಕಿದ್ದಾರೆ. பேயாக்குறான். ಅಲ್ಲಿ ದುರಾತ್ಮವಾಗಿದ್ದಾರೆ. அப்ப நான் சொன்ன பார்ப்பா, ஜெப்சி அவன் அமிச்சிடலாம். நீ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ஏன் போய் அவன் கல்லறை மேல படுக்கிற? ನೀನು ಯಾಕೆ ಅವರ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಮಲಗುತ್ತೀರ? ஏன்னா தூரம் போய் படுப்போ. ಹೋಗಿ ದೂರ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ அப்படி இல்லைன்னா உனக்கு தொந்தரவு பண்ணா வந்தா சொல்லு, இவர் அபேஷா உள்ள அமிச்சிடலாம். ಹಾಗೇನಾದ್ರು ಮತ್ತೆ ತೊಂದರೆ ಮಾಡಿದರೆ ಒಳಗಡೆ வசன பாருங்கள் எவ்வளவு நல்லா கல்லறை மேல போடுறாங்க. ಸಮಾಧಿ ಮೇಲೆ ವಚನ ನೋಡಿ ಹೇಗೆ ஹோட்டல்லாம் கல்லறை மேல அழகழகா பண்ணீங்க. செத்து போனவங்க கூட கல்லறை நல்லா நல்லா போட்டுக்கிறீங்க. ಸಮಾಧಿಗಳ ಮೇಲೆ ಸುಮಾರು ಒಳ್ಳೆ ಸುಂದರವಾದ ವಚನ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೀರಾ. டேய் பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆத்மா எங்க போச்சா? ಆತ್ಮ ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು? உஷாரா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ತೀವಿ. ஆகையால ಆದ್ದರಿಂದ போய் நான் மீண்டும் வரேன். ಹೋಗಿ ಮತ್ತೆ முன்னாடி போறது என்ன, திரும்பி வர்றது என்ன? ಅದೇನಪ್ಪ, ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬರುವುದೇನಪ್ಪ? நான் ஏன் போறேன்? ನಾನು ಯಾಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ? என் நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்காக போறேன். ನನ್ನ பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்காக, ನನ್ನ ಕಷ್ಟನ ಅನುಭವಿಸಿದ ಮಕ್ಕಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. அவருக்காக அழகான வீடு கட்டி இருக்கிறேன். ಸುಂದರವಾದ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. ஆன பிறகு ಆದ ಮೇಲೆ அவங்க ஆயுஷ் நாள் முடியும் போது ಅವರ ಆಯುಷ್ ದಿವಸ ಮುಗಿದ ಮೇಲೆ வந்து எடுத்துன்னு போயிட்டு அவங்கள விட்டுறேன். ನಾನು ಬಂದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடம் ಸುತ್ತಿಮುತ್ತಿ ನೋಡಿದ್ರೆ ಸ್ಥಳ ஜோதியா இருக்கிறதா, ಜಗಜ್ಯೋತಿಯ இருக்கிறதா, ಪ್ರಕಾಶಮಯ வைடூரிய பொன்னான இது இருக்கிறதா, ವೈಡೂರ್ಯ ಬಂಗಾರದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம வீடு என்ன இருக்கிறது? ನಮ್ಮ ಮನೆಯಾಗಿರುತ್ತದೆ. ராத்திரில கொசுபத்தி கொளுத்தி வச்சுக்கிறோம். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸೊಳ್ಳೆ ಬತ್ತಿ ಇಡುತ್ತೇನೆ. முந்தினத்தை யார ஒருத்தன் கொசுபத்தி
ಕೊಳ್ತಿಟ್ಟು ಕಾರ್ಲಿ ವೆಚ್ಚಿ ತೂಯಿಟ್ಟಿಕ್கிறான். ಕಾರಿನಲ್ಲಿ ಸೊಳ್ಳೆ ಬತ್ತಿ ಅಂಟಿಸ್ಬಿಟ್ಟು ನಿದ್ರೆ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದ. ಅದು ತನಿ ಪಾರ್ಟಿ. ಅದು கொசு பத்தி சீட்ல விழுந்து ಸೊಳ್ಳೆ ಬತ್ತಿ சீட்டுல பத்தி எரிஞ்சு ಸೀಟ್ ಎಲ್ಲ ಹತ್ತುಕೊಂಡು ಉರಿದು காரும் பஸ்மமாயி அவனும் பஸ்மாயிட்டு அது வரைக்கும் குடி இறங்கல. ಕಾರು ಅವನು ಭಸ್ಮ ಆದರೂ ಆ ಕುಡಿದು ಇನ್ನೂ ಇಳಿದಿಲ್ಲ. அவனுக்கு இறங்கலாம் பரவாயில்ல, ಅವನಿಗೆ ಇಳಿದಿದ್ದರು ಪರವಾಗಿಲ್ಲ. இன்னைக்கு சாராய் கடையில போய் பாருங்க, கிறிஸ்துவனுக்கு ராமசாமி சின்சாமி பொன்சாமிங்கெல்லாம் நல்லா ராபர்ட்டுங்கெல்லாம் நம்ம ராபர்ட் வேணாப்பா இப்போதான் கல்யாணம் ஆகிடுச்சு முன்னுக்கு பார்க்கணும். அப்போ எல்லாம் அவங்க சாராய் கடையில் உட்காருங்க, ಎಲ್ಲ ಸಾರಾಯಿ ಕಡೆ ಅಂಗಡಿ ಲೈನ್ ಆಗಿರುತ್ತಾರೆ. குடிச்சிட்டு ரோட்ல படுத்துனுக்கு வானுங்க, ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು ರೋಡಲ್ಲಿ பேண்ட் எல்லாம் அவுத்துக்குன்னு படுத்துக்குன்னு ஏசுராஜா வருவார் இன்னும் கொஞ்ச காலத்தில் மோட்சலாகம் போட்டுட்டு டேய் சுமாரங்கடா அனுமாவன் ಯೇಸುರಾಜ ಬರುತ್ತಾರೆ, ನಾನು ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ಸುಮ್ಮನೆ 2 நாள் ஆயிக்கும் வீட்டுக்கு போய் ಮನೆಗೆ ಹೋಗಿ 2 ದಿವಸ ಆಗುತ್ತೆ. அதுலயே ஒண்ணுக்கு போனீங்கன்னு ಅದರಲ್ಲಿ ರಿಸರ್ಚ್ ಮಾಡಿಕೊಂಡು டேய் பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. கிறிஸ்துவனெல்லாம் போக மாட்டான், ಕ್ರೈಸ್ತವನನ್ನು ಹೋಗ, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர் மட்டும் தான் போவான். ಕ್ರೈಸ್ತನ ಒಳಗಡೆ ಇರುವುದು ಮಾತ್ರ ಹೋಗ. நம்ம எழுந்து நிற்போம், டைம் ஆச்சு. ಅವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.